வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மீன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க விரிவாக பார்க்க போகிறோம், ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பலன்கள் தாமதமாக பதிவு பண்ணுறதுக்கு மன்னிச்சிக்கோங்க. வேலை அதிகமாக இருந்ததுனால, கன்சல்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பதிவுகள் தாமதமாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளே ஏற்பட்டுடுச்சு. இதுக்கு மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேனுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு ஏப்ரல் மாதம் பிறக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் பிறந்த நட்சத்திரத்தில் 240 டிகிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. பிறக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் மீனராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அல்லது பாதகமாக இருக்க போகுதா? மீன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில், மீன ராசிக்கு சொந்தக்காரர் குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில், பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 23 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் பரணி நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியிலேயே வந்திருக்கார். கல்யாணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கையிலே உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரமும் கொடுத்துருக்காரு. உங்கள் ராசியில் வரக்கூடிய சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம். பொருளாதாரத்தில் சங்கடம் இருக்குதுங்க. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது. எதை சாப்பிட்டா என் பித்தன் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையுன்ற அளவுக்கு நான் 2 வருஷமாக பாடுபட்டுருக்கிறேன் சார். வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் விதி மாறுமா மாறாதா, என் பிரச்சனை தீருமா தீராதா, பலவிதமான சங்கடத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேரக்கூடிய தருணமும் சிறப்பாக இருக்கும் 14 தேதிக்கு மேற்கொண்டு. அதுக்கு முன்னுக்கே சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய 9வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் நட்பாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு உங்கள் ராசிக்கார பகதான். அப்போது உங்கள் ராசியில் வரக்கூடிய சுக்கிரன் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துவார். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார். எத்தனை நாள் இந்த மாற்றம் எனக்கு கிடைக்கும் சார், அது சரியாக சொல்லுங்களேன் சார் அப்படின்னா, 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14 தேதிக்குள்ளார 9, 10, 11, 12, 13, 14 6 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 6 நாளில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பிறந்துடும். ஒரு ஜுரம்னா மருந்து மாத்திரை சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்தில் அந்த ஜுரம் நிற்கும். ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளம் சங்கடங்கள் அப்படின்றது, அந்த சங்கடங்கள் தீர்றதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் காட்டிடும். அந்த பாதையில் நாம் தான் போகணும் இல்லையா? அந்த மாதிரி பொதுவாக மீனராசி நண்பர்களுக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இதுதான் பாதை அப்படின்னு சொன்னாவே போதுமானது. தடுமாறி அந்த பாதையில் போயிடுவோம். அப்பேற்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் ஏப்ரல் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வர மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். சார் 7ஆம் நாட்டு சனி இருக்குதே சார், 7.5 சனி இருந்தாலும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து தான் உங்களுடைய ராசியாதிபதி 12வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரம். ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பார் புதனுடைய நட்சத்திரத்தில் 351 டிகிரியில் ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார். அப்போ ராகுடைய சாரம் வாங்கி தான் 319 டிகிரியில் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிறாரு சனி பகவான். அதனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது. அதுபோக மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அற்புதம் நடக்க போகுதுங்க. அது என்ன சார் அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருக்கிறேன் சார், ஏற்கனவே பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொல்லிட்டேன்,
சரியாகிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க போகுதுங்க இந்த பிரபஞ்சம்னு சொல்லிட்டுனுங்க. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வரப்போகுது. அது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படின்னா, சூரியன் புதன் இந்த இருவரும் சேர்ந்தால்தான் வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம், அரசியல் துறை, இது எல்லாமே இந்த தருணம் தான். அப்போ அந்த புதனும் சூரியனும் பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி புதன், மீன ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். 9ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தும், காதலர்களுக்கிடையிலேயும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தும் 9ஆம் தேதி வரை. ஆனால் 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பாதகமாக இருந்த கிரகம் நமக்கு சாதகமாக வராரு. சூரிய பகவானோட சேர போகிறாரு. சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் நமக்கு 14ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறார். 347 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுறார். அப்போது நமக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, புதன் வக்ர நிலையில் இருக்கிற புதன் உங்களுடைய ராசிக்கு வர்றார். அப்போ உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா, ரேவதி நட்சத்திரத்தில். ரேவதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரியன் இருப்பார். ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் புதன் இருப்பார். புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ நமக்கு யோகம் வரப்போகுது. என்ன யோகம் வரப்போகுதுன்னா, புதன் ஆதித்ய யோகம். புதன் ஆதித்ய யோகம் 7வது பாவகத்துக்கு அதிபதி யார்? புதன். திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், 2 பேருமே ஒரே பாவகத்தில் இருப்பாங்க. அப்போ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்போ நமக்கு ஏற்படும். முக்கியமாக படித்த படிப்புக்கு உண்டான வேளாமையும். நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரிங்க, அல்லது 2 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் இருந்தால் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அந்த 14ஆம் தேதிக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நல்ல நேர காலங்கள் வருது அப்படின்றது தெரிஞ்சால் தானே அதை பயன்படுத்திக்கிட முடியும். இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது, இன்றைக்கி இந்த முயற்சி எடுக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்தால் தான், இன்றைக்கி போடக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரப்போகும். அந்த மாதிரி உழைப்புன்ற விதையை இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீங்கள் விதைங்க. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே உயர்வுன்ற விருட்சம் நிச்சயம் உங்களுக்கு சேரப்போகுது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக நிறைய குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, சங்கட சலுப்புகள், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, அவர் தானே ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவோம். நம்மளை மற்றவங்களுக்கு எதிரியாக காட்டுறது 6வது பாவகம் தானே. நம்ம உடம்பில் நோய் நொடிகள் கொடுக்கக்கூடியது 6வது பாவகம் தானே. நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு இது எல்லாத்துக்கும் 6வது பாவகம் தான். ஸோ அந்த 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் உச்சமாவார். அப்போது உடம்பில் நாள்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் சரி, சார் 2 வருஷமாக நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், என்ன தொந்தரவுனே தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் பிரச்சனை தீருமா அப்படின்ற ஆதங்கத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், தீரல அப்படின்னா இந்த தருணத்தில் ஏப்ரல் 14லேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான ஒரு பாதையே கிடைச்சிடும். இது வரைக்கும் ஒரு முறையான வைத்தியம் உங்களுக்கு ஏற்படலை, கிடைக்கல அப்படின்னா இந்த தருணத்தில் ஒரு முறையான வைத்தியத்தால் உங்களுடைய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான ஒரு பிரார்த்தம் ஏற்படுத்திடும். அதுபோக கணவன் மனைவியில் இருக்கிற சங்கடமோ அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு, அந்த சத்ரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2வது பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதியோடு சேர்ந்து உச்ச நிலையில் வரும் பொழுது, அதுவும் அசுவனி நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம், அந்த கேது பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். இந்த மாதிரி தருணங்களால் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்களா, நீங்கள் வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுருந்தீங்களா, செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய உடல் தேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாக போகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுபோக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. ஒரு நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூட வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமும் சரியாகும்.
அதுபோக உங்களுடைய ராசிக்கு 3 கிரகம், தகரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அதே மாதிரி உடன்பிறப்புகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இந்த மாதிரி உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தகரியஸ்தானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வேலை செய்யும் பொழுது இதுக்கு முன்னுக்கு தனஸ்தான அதிபதி மறைஞ்சார், ஏன் விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தார், உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகளால் ஒரு வேலை செய்தால் அது சரியாக தான் செய்து முடிப்பீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். நம்மளால் முடியுமா முடியாதா, 2 மனசு இருந்துக்கிட்டு இருக்கும். காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் மீனராசி நண்பர்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய தருணம், வரக்கூடிய ஏப்ரல் மாதம், அதுவும் 14 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார நிச்சயம் ஒரு அற்புதமான ஒரு நேர காலங்களாக இருக்கும். ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ணவே மாட்டீங்க. வாழ்ந்தால் இவரை போல் வாழணும், சேர்ந்தால் இவங்களோட சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. நான் முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் மோசமான எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை. இந்த மன அழுத்தத்துலேருந்து இந்த மாதத்தில் நீங்கள் விடுபட்டுடுவீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு ஆரம்பம். இதுதான் பாதை, இந்த பாதையில் தான் நம்ம போயிருக்கணும், இது வரைக்கும் போகலை, அட்லீஸ்ட் இதுக்கு மேற்கொண்டாதான் நம்ம போகலாம், இதுதான் நம்ம வேலை, இந்த வேலை தான் செய்திருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். பல நண்பர்களுக்கு, மீனராசியில் பிறந்த பல நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தீங்க, ஏப்ரல் 30க்கு மேற்கொண்டு நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க. வாங்கின இடத்துல கட்டிடுவீங்க, கொடுத்த இடத்துல வாங்க போகிறீங்க. அதுவும் ஏப்ரல் மாதம் 30 தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது வரக்கூடிய மே மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம விரிவாக விளக்கமாக இதே மாதிரி ஆதாரபூர்வமாக அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.